about relationships, and we were learning about how sins which are damaging the relationship, such as selfishness, envy, pride, and different other things. இதற்கு முன்னதாக பார்க்கும் பொழுது உறவு முறைகளினுடைய மகத்துவத்தை குறித்தும் அது எந்த அளவிற்காக அது அவசியமானது என்பதை குறித்தும் அது பாவங்கள் எந்த அளவிற்கு சிதைக்கின்றது என்பதை குறித்தும் அதிலே பொறாமை, ஒருவர் மற்றவருடைய வளர்ச்சியை தாங்கிக் கொள்ள இயலாமை போன்ற பல்வேறு விதமான பாவங்கள் எப்படி சிதைக்கிறது என்றெல்லாம் பார்த்து வந்தோம். And today we are going to learn about the benefits and how the relationships can inspire each other to do great things. இன்றைக்கு நாம் என்ன கற்றுக்கொள்ள போகிறோம் என்றால், நாம் இந்த உறவு முறைகள் என்பது அதனுடைய அந்த ஆதாயம் என்ன, அதன் பலன்கள் என்ன, எந்த அளவிற்கு அது உதவியாக இருக்கும் என்று பார்க்க போகிறோம். And we also have the case study from Paul, Timothy, and Epaphroditus. மேலுமாக ஒரு உண்மையில் நிகழ்ந்த அந்த நிகழ்வு பாடங்களை குறித்து நாம் பார்க்க இருக்கின்றோம். பவுலை குறித்து, தீமோத்தேயுவை குறித்து, எப்பாப்ரோதித்துவை குறித்து பார்க்க இருக்கிறோம். Let's read Philippians chapter 2 verse 19 to 24. நாம் வாசிக்கலாம். பிலிப்பியர் 2ஆம் அதிகாரம் 19 to 24 வரை உள்ள வசனங்கள். அன்றியும் நானும் உங்கள் செய்திகளை அறிந்து மன தேறுதல் அடையும்படி சீக்கிரமாய் தீமோத்தேயுவை உங்களிடத்தில் அனுப்பலாம் என்று கர்த்தராகிய இயேசுவுக்குள் நம்பியிருக்கிறேன். அதேனென்றால் உங்கள் காரியங்களை உண்மையாய் விசாரிக்கிறதற்கு என்னை போல மனதுள்ளவன் அவனே அன்றி வேறொருவனும் என்னிடத்தில் இல்லை. மற்றவர்கள் எல்லோரும் கிறிஸ்து இயேசுவுக்குரியவைகளை தேடாமல் தங்களுக்குரியவைகளையே தேடுகிறார்கள். தகப்பனுக்கு பிள்ளை ஊழியம் செய்வது போல அவன் என்னுடனே கூட சுவிசேஷத்து நிமித்தம் ஊழியம் செய்தான் என்று அவனுடைய உத்தம குணத்தை அறிந்திருக்கிறீர்கள். ஆகையால் என் காரியங்கள் இன்னபடி நடக்கும் என்று நான் அறிந்தவுடனே அவனை அனுப்பலாம் என்று நினைத்திருக்கிறேன். அன்றியும் நானே சீக்கிரத்தில் வருவேன் என்று கர்த்தருக்குள் நம்பிக்கையாய் இருக்கிறேன். ஆமென். And we can see the relationship between Paul and Timothy. நாம் இந்த வசனங்கள் வாயிலாக பவுலுக்கும் தீமோத்தேயுவுக்கும் இருக்கக்கூடிய அந்த உறவு முறையை பார்க்க முடிகிறது. And when Paul was saying that I can send him because he is genuinely concerned about others. அவர் பவுல் சொல்லுகிறார், நான் தீமோத்தேயுவை உங்களிடத்தில் அனுப்ப விரும்புகின்றேன், அனுப்ப முடியும், ஏனென்றால் அவர் மிகவும் நியாயமாய் எல்லோர் மீதும் அக்கறை உள்ளவராக இருக்கிறார் என்று கூறுகிறார். And also Timothy also displayed the same loyalty in a spiritual training with Paul. மேலும் தீமோத்தேயுவும் கூட ஆவிக்குரிய அந்த பயிற்சியிலே பவுலிடத்தில் கற்றுக்கொள்ளும் பொழுது அந்த ஒரு ஆவிக்குரிய அந்த ஒரு விசுவாசத்தை வெளிப்படுத்துகிறார். When we look at Timothy's life, he was with Paul in Rome when he wrote this letter. இதிலே பார்க்கும் பொழுது பவுல் ரோம் நகரிலே இருந்த பொழுது இந்த ஒரு நிருபத்தை எழுதுகின்றார். And also he had traveled with Paul on Paul's second missionary journey when church in Philippi was started. அதே போலவே தீமோத்தேயு பவுல் கூட இந்த பிலிப்பி பட்டணத்திலே அந்த சபையானது நிர்மாணிக்கப்பட்ட பொழுது, அது துவக்கப்பட்ட பொழுது அந்த இரண்டாவது அந்த சுவிசேஷ பயணத்தில் அவரோடு கூட பயணித்தார். And not only that, Paul considered Timothy as trusted leader who endured challenges along with him. மேலும் தீமோத்தேயுவை குறித்து பார்க்கும் பொழுது பவுலுடைய நம்பிக்கைக்கு உரியவராக, நம்பிக்கையை சம்பாதித்த ஒரு தலைவராக பவுல் பார்க்கும்படிக்கு அவர் வளர்ந்திருந்தார். And also he called Timothy as a son in faith. மேலும் பவுல் தீமோத்தேயுவை தன்னுடைய மகன் போல அவர் கருதி அந்த விசுவாசத்தின் மகன் என்று அவர் அழைக்கிறார். And also when we read 2 Timothy chapter 1:15, it says, you know that everyone in the province of Asia has deserted me, including Phygelus and Hermogenes. 2 தீமோத்தேயு 1ஆம் அதிகாரம் 15ஆம் வசனத்திலே இப்படியாக பவுல் எழுதுகிறார், ஆசிய நாட்டில் இருக்கிற யாவரும் அவர்களில் பிகல்லு, எர்மோகனே முதலாய் என்னை விட்டு விலகினார்கள் என்று அறிந்திருக்கிறாய் என்று குறிப்பிடுகிறார். And we can share good things to anyone, whomever we see, our friends and anybody. பொதுவாக ஒரு நல்ல விடயங்கள் இருக்கிறது என்றால் நம்முடைய நண்பர்களோ நம் அறிமுகமானவர்களோ யாரை நாம் சந்திக்கிறோமோ அவர்களிடத்தில் நற்செய்திகளை, அந்த நல்ல விடயங்களை பகிர்ந்து கொள்வது என்பது இயல்புதான். But when it comes to pain, discouragement or any weaknesses, we can share only with people who are very close to. ஆனால் அதே நேரத்தில் நமக்கு இருக்கக்கூடிய மனதின் வேதனைகள், அந்த மிகவும் சோர்வுகள், வலிகள் இருக்கும் பொழுது அதை நம்முடைய நம்பிக்கைக்கு உரியவர்களிடத்தில் மட்டும் தான் நாம் அதை பகிர்ந்து கொள்ள முடியும். Even though Paul called Timothy as a son, but he was sharing his burdens to him.
அங்கு பவுல் தீமோத்தேயுவை தன்னுடைய மகன் போல கருதி அவர் பேசுகிறார், அதை கருதுகிறார் என்றாலும் கூட இந்த குறிப்பிட்ட இடத்தில் தன்னுடைய மனதின் அந்த வேதனையை அவரிடத்தில் பகிர்ந்து கொள்கிறதை நாம் பார்க்கின்றோம். Paul shares the pain in his ministry with Timothy in his letters when we read that. நாம் இந்த நிருபங்களை இந்த கடிதங்களை நாம் வாசிக்கும் பொழுது பவுல் தன்னுடைய ஊழியத்தின் பாதையில் அவர் சந்தித்த வலிகளை எல்லாம் தீமோத்தேயுவிடத்தில் பகிர்ந்து கொள்கிறார். And when we read the scriptures, Paul is complimenting Timothy like, Timothy will show genuine concern for your welfare. மேலும் நாம் இந்த நிருபங்களை வாசிக்கும் பொழுது இதிலே பார்க்க முடியும், பவுல் தீமோத்தேயுவுக்கு பாராட்டு அவர் தெரிவிக்கும் பொழுது அவர் மிகவும் நியாயமாய் நடந்து கொண்டார் என்று குறிப்பிடுகிறார். And also Timothy has proved himself as a faithful servant. மேலும் அவர் ஒரு உண்மை உள்ள ஒரு ஊழியக்காரனாய் தன்னை நிரூபித்திருக்கிறார் என்று வெளிப்படுத்துகிறார். As I said before, he also told that he has served with me in the work of a gospel as son. அவர் மேலும் அவர் முன்னதாக சொல்லப்பட்டதை போல இந்த ஊழியத்தினுடைய பாதையில் இந்த சுவிசேஷத்திலே அவர் எனக்கு ஒரு மகனை போல அவர் ஊழியம் செய்தார் என்று குறிப்பிடுகிறார். Paul not only building churches and teaching different people and converting many people, he was also building lot of great relationships. இங்கு பவுலானவர் வெறுமனே அவர் சபைகளை கட்டுவதாக இல்லாமல், அதை நிர்மாணிப்பதாக இல்லாமல், ஜனங்களை வடிவமைப்பது ஒருங்கிணைப்பதாக மட்டுமில்லாமல் அவர் கூடுதலாகவே அந்த காரியங்களை செயல்படுத்துகிறார். And he was constantly training and preparing Timothy to carry on the ministry when he is absent. அவர் மிகவும் தொடர்ச்சியாக அவர் தீமோத்தேயுவை அந்த ஊழிய பாதையிலே கட்டமைத்து வருவதற்கு அவர் முயற்சி எடுக்கிறார். And also Paul encouraged every younger Christians to learn, observe, help and then to lead. ஆக இங்கு பவுலானவர் இளம் கிறிஸ்தவர்களை பார்க்கும் பொழுது முதலாவது நீங்கள் கற்றுக்கொள்ளுங்கள், அதை கவனித்து உள்வாங்கிக் கொள்ளுங்கள், அதன் பின்பு உதவி செய்யுங்கள், அதற்கு அடுத்ததாக நீங்கள் வழிநடத்துவதற்கு முன்வாருங்கள் என்று குறிப்பிடுகிறார். And these are the people today we are going to learn, Paul, Timothy and Epaphroditus. நாம் திரையில் பார்க்கக்கூடிய இந்த மனிதர்கள் தான் இன்றைக்கு நாம் கற்றுக்கொள்ள போகிற கதாநாயகர்கள், பவுல், தீமோத்தேயு மற்றும் எப்பாப்ரோதித்து. And when we look at life of Paul, even though Paul was intellectual and very radical person and did lot of great ministries, but he also had meaningful relationships. நாம் பவுலை பார்க்கும் பொழுது அவர் மிகவும் அறிவு கூர்மை உள்ள புத்திசாலியான ஒரு ஊழியக்காரன், அது போக அவர் ஒரு புரட்சிகரமான ஒரு ஊழியக்காரனாக இருந்தது மட்டுமல்லாமல் மிக சிறப்பான விதத்தில் செயல்படக்கூடிய ஒரு மனிதராய் இருந்தார். And he had very meaningful relationships. அவருடைய உறவு முறைகள் ஒரு அர்த்தம் உள்ளதாக இருந்தது. When we read book of Romans chapter 16, we could see lot of names he mentioned. Greet this person, greet that person. He did so many things for the ministry and he had a great encouragement for me. Like that he was sharing lot of things about different people. நாம் ரோமர் புத்தகத்தினுடைய கடைசி அதிகாரத்தை நாம் வாசித்து பார்க்கும் பொழுது அதிலே பவுலானவர் பல பெயர்களை குறிப்பிட்டிருப்பார். இந்த நபரை வாழ்த்துங்கள், அந்த நபருக்கு வாழ்த்துதல் சொல்லுங்கள், அவர் என்னுடைய ஊழியத்தில் பயனுள்ளவராக இருந்தார், இவர் இப்படி செயல்பட்டார் என்று சொல்லி ஒவ்வொருவரையும் அவர் குறிப்பிட்டு பெயர் குறிப்பிட்டு வாழ்த்துதல் தெரிவிக்கக்கூடிய அளவிற்கு உறவு முறைகளை கட்டியிருந்தார். He didn't consider ministry doing something for God as just a work. He considered that as an opportunity to build great relationships. இங்கு பவுலானவர் தன்னுடைய ஊழியத்தை செய்யும் பொழுது அது தேவனுடைய ஒரு செயலாக, தேவனுக்கு செய்யக்கூடிய ஒரு ஊழியமாக மட்டும் செய்யாமல் அந்த ஊழியத்தின் பாதையிலே அநேக உறவு முறைகளை அவர் கட்டி எழுப்பி இருந்தார் என்பதை பார்க்க முடியும். And he calls Timothy as son and he calls Epaphroditus as brother. இங்கு பார்க்கும் பொழுது தீமோத்தேயுவை அவர் தன்னுடைய சொந்த மகன் போல என கருதுகிறார், அவர் குறிப்பிடுகிறார். மேலும் எப்பாப்ரோதித்துவை குறித்து அவர் சொல்லும் பொழுது என்னுடைய சகோதரன் என்பதாக குறிப்பிடுகிறார். And knowledge without love is legalism. அதாவது எந்த விதமான அன்பும் இல்லாத ஒரு அறிவு என்பது ஒரு கடமையாக மட்டுமே இருக்கும். That's what Pharisees did and they knew a lot and they had memorized lot of scriptures. But when it comes to loving one another, they failed many times. இதைத்தான் பரிசேயர்கள் செய்தார்கள். அதாவது அவர்கள் தங்களுடைய வேத அறிவிலே அவர்கள் மிகவும் பிரமாதமாக அதை வசனங்களை எல்லாம் அறிந்து வைத்திருந்தார்கள். ஆனால் ஒருவர் அன்பு கூறுவதிலே தோற்று போயிருந்தார்கள். And they were not able to connect with people. They were so synced into the scriptures and different works and religiosity. அவர்கள் மக்களோடு கூட தொடர்பு கொள்ள முடியாதவர்களாக, அவர்கள் மிகவும் வசனத்தில் மட்டும் கருத்துமாய் இருந்தவர்களாய், அதை பல்வேறு விதங்களை செயல்படுத்தக்கூடியவர்களாய் இருந்தார்கள். And they were so thinking about what is right and wrong, but they miss
loving each other. அவர்கள் செயல்படுவதிலே அந்த வசனத்தின் அடிப்படையில் எது சரி எது தவறு என்பது மட்டும்தான் அவர்கள் கருத்தாக இருந்ததே ஒழிய அவர்கள் ஒருவரை ஒருவர் அன்பு கூறுவதிலே அவர்கள் எந்த கவனமும் செலுத்தவில்லை. Many times they might be right and won many arguments, but they failed in relationships. அவர்கள் பல முறை அவர்களை பார்க்கும் பொழுது பல இடங்களிலே அவர்கள் பல வாக்குவாதங்களில் அவர்கள் தங்கள் அறிவை கொண்டு அவர்கள் வெற்றி பெறுகிறவர்களாக தாங்கள் தான் சரி என்பது போல பேசுவார்களே ஒழிய ஆனால் ஒருவரை ஒருவர் அன்பு கூறுவதிலே அவர்கள் தோற்று போயிருந்தார்கள். At the same time, love without knowledge becomes very emotional. அதே போலவே நாம் அன்பு என்பது அறிவில்லாதபடியாக இருக்குமானால் அது வெறும் உணர்ச்சியாக மட்டுமே இருக்கும். And when we are not aware of what scripture says but simply loving somebody and we are trying to be more emotional rather than biblical. அது போலவே தான் நாம் ஒருவரை வசனம் அடிப்படையில் பார்க்கும் பொழுது அதனுடைய வசனம் சொல்லுவதை கவனிக்காமல் வெறுமனே அவர் மீதான அன்பை நாம் வைத்திருப்போமானால் அது ஒரு உணர்ச்சிகரமான ஒரு உறவாக மட்டுமே இருக்கும். And we understand from Paul we should practice love with one another. ஆக நாம் பவுல் மூலமாக என்ன கற்றுக்கொள்கிறோம் என்ன புரிந்து கொள்கிறோம் என்றால் நாம் ஒருவரை ஒருவர் அன்பு கூற வேண்டும் என்பதாகும். And Paul was skilling and preparing Timothy to carry on the ministry beyond him. He was constantly training him. ஆக இங்கு பவுலானவர் தீமோத்தேயுவை குறித்து குறிப்பிடும் பொழுது கூட அவருடைய ஊழியத்திலே அவருக்கு அடுத்து அவர் செயல்படக்கூடிய விதத்திலே தொடர்ச்சியாய் வலியுறுத்தி வருகிறார். It's about we know that Paul took Timothy to his missionary journey and Timothy saw what Paul was doing. ஆக நாம் பார்க்கின்றோம் பவுல் தன்னுடைய சுவிசேஷ பயணத்திலே அவர் பயணம் செய்யும் பொழுது தன்னோடு கூட தீமோத்தேயுவை அழைத்து செல்கின்றார். அங்கு பவுல் செய்யக்கூடிய விடயங்களை எல்லாம் தீமோத்தேயு உன்னிப்பாக கவனித்து கற்றுக்கொள்கிறார். And he was watching Paul and then started learning from Paul. பவுல் செய்யக்கூடிய விடயங்களை எல்லாம் அவர் கவனித்து அவரிடத்திலிருந்து அவர் கற்றுக்கொள்கிறார். And also we could read that Timothy was very helpful in the ministry. மேலும் நாம் பார்க்கின்றோம் வாசிக்கும் பொழுது தீமோத்தேயு பவுலினுடைய ஊழியத்திலே மிக பயனுள்ளவராக இருந்தார் என்று பார்க்கிறோம். And also after some time he started leading the church. அதன் பின்பாக சில காலங்களுக்கு பின்பு தீமோத்தேயு சபையை வழிநடத்தும் அளவுக்கு உயர்ந்திருந்தார் என்று பார்க்கிறோம். I mean, this should be our pattern. We need to watch, learn and be helpful in the ministry and start leading somebody. இந்த ஒரு வடிவமைப்பு தான் நாமும் கூட கற்றுக்கொண்டு செயல்பட வேண்டியதாக இருக்கிறது. முதலாவது ஊழியத்தை கவனிக்க வேண்டும், அதிலிருந்து கற்றுக்கொள்ள வேண்டும், அடுத்து உதவி செய்ய வேண்டும், கடைசியாக எல்லாம் தெரிந்த பின்பாக வழிநடத்த வேண்டும். And also we could see Paul encourage younger Christians to learn, to observe, help and then to lead. இதைத்தான் பவுலானவர் இளம் கிறிஸ்தவர்களுக்கு வலியுறுத்தக்கூடியவராக இருக்கிறார். நீங்கள் முதலாவது கவனித்து கற்றுக்கொள்ளுங்கள், அதில் உன்னிப்பாக உள்வாங்கிக் கொள்ளுங்கள், அதன் பின்பாக உதவி செய்யுங்கள், அதன் பின்பு வழிநடத்துங்கள் என்று குறிப்பிடுகிறார். And at the same time Paul expected older Christians to teach, model, to mentor and then turn over leadership. அதே நேரத்தில் மூத்த கிறிஸ்தவர்களுக்கு பவுல் சொல்லும் பொழுது நீங்கள் முதலாவது அவர்களுக்கு போதியுங்கள், அவர்களுக்கு முன்மாதிரியாக நடந்து காட்டுங்கள், அவர்களை வழிநடத்தும்படியாக நீங்கள் முன்னே நில்லுங்கள், அதன் பின்பு உங்களுடைய அந்த வழிநடத்தும் அந்த அதிகாரங்களை அவர்களுக்கு பரிமாறுங்கள் என்று குறிப்பிடுகிறார். We know that disciple means learner or student. நம்ம எல்லோருக்கும் அறிவோம் சீடர் என்று சொன்னால் சீஷன் என்று சொன்னால் ஒரு மாணவன் அல்லது மாணவி என்று பொருள். So what is the meaning of older disciple? மூத்த சீஷர்கள் என்று சொல்லும் பொழுது அதற்கு என்ன பொருள்? Older learner learning to teach younger people. மூத்த சீடர்கள் என்று சொல்லும் பொழுது அவர்கள் மூத்த மாணவர்களாக இருக்கிறார்கள், அவர்கள் இளம் மாணவர்களுக்கு கற்பிக்கக்கூடிய இடத்தில் இருக்கிறார்கள் என்று பொருள். If you are a young Christian, go with somebody who are constantly doing ministry, studying Bible with people, learn from them, learn from their family values, learn from how they are preaching and teaching and learn to do ministry. ஆக நீங்கள் ஒரு இளம் கிறிஸ்தவராக இருப்பீர்களானால் ஒரு மூத்த கிறிஸ்தவர்களோடு கூட அவர்கள் யார் ஒருவர் தொடர்ச்சியாக ஊழியம் செய்யக்கூடியவர்களாக இருக்கிறார்களோ அவர்களோடு கூட பயணிக்க முயற்சி செய்யுங்கள். அவர்கள் செய்யக்கூடிய ஊழியங்களை கவனித்து பாருங்கள், அவர்கள் வேதாகமம் கற்றுக் கொடுக்கிற விதங்களை கவனியுங்கள், அவர்களுடைய குடும்ப உறவு முறைகளினுடைய அந்த மதிப்பீடுகளை கவனியுங்கள், அவர்கள் செயல்படுகிற விதங்களை கவனித்து அதிலிருந்து ஊழியத்தை கற்றுக்கொள்ளுங்கள். And we can ask a lot of questions to them because they already gone through what we are going through now. நாம் அது போன்ற மூத்த சீடர்களிடத்திலே நிறைய கேள்விகளை நாம் கேட்டு கற்றுக்கொள்ள முடியும். ஏனென்றால் அவர்கள் ஏற்கனவே பல காரியங்களை கடந்து வந்திருப்பார்கள், அதன் மூலமாக நாம் கற்றுக்கொள்ள முடியும். For example, how I need to make financial decisions, how I can grow in my marriage,
or how I can do my studies and how can I balance the ministry and all those things. ஆக நாம் எப்படிப்பட்ட கேள்விகளை எல்லாம் கேட்கலாம் என்றால், என்னுடைய பொருளாதார விதத்திலே நான் எப்படி என்னுடைய நலன்களை நான் சரியாக பராமரிக்க முடியும், நான் எப்படியாக என்னுடைய திருமணத்தை நான் சரியாக வடிவமைத்து வழிநடத்த முடியும், எப்படியாக நான் ஊழியங்களிலே சிறப்பாக செயல்பட முடியும் என்று சொல்லி மூத்த சீடர்களிடத்தில் இளம் சீடர்கள் கேட்டு கற்றுக்கொள்ள முடியும். Or sometimes we will have visitor but we don't know how to study Bible with them. And we need to take help from somebody and we need to teach others. சில நேரங்களில் நமக்கு ஊழியங்களுக்கு கூட்டங்களுக்கு விருந்தினர்கள் வந்திருப்பார்கள் அல்லது நண்பர்கள் வந்திருப்பார்கள். அவர்களுக்கு எப்படியாக வேதத்தை கற்றுக் கொடுப்பது என்பது நமக்கு தெரியாமல் இருக்கலாம். அப்படி இருக்கும் பொழுது மூத்த சீடர்களினுடைய உதவியை நாடுவது இயல்பு. That is the expectation from younger disciples. இதுதான் ஒரு இளம் கிறிஸ்தவர்களினுடைய சீடர்களுடைய எதிர்பார்ப்பாக இருக்கிறது. At the same time, the expectation from older disciples are they need to teach younger people. அதே நேரத்தில் மூத்த சீடர்களினுடைய எதிர்பார்க்கப்படுவது என்னவென்றால், இளம் சீடர்களுக்கு அவர்கள் போதித்து அவர்களை கற்றுக் கொடுப்பதாக இருக்க வேண்டும். And who are you training someone for God's work? ஆக தேவ ஊழியத்தில் தேவ செயலை செய்வதற்கு நீங்கள் யாரை உங்கள் வாழ்க்கையில் இன்றைக்கு பயிற்றுவித்துக் கொண்டிருக்கிறீர்கள்? Sometimes it is very easy for us to tell someone, oh, this is what he's been doing, he's not regular, he's weak in different things, I'm not able to handle this person. We can constantly blame that person. சில நேரங்களிலே மிக இயல்பாக மிகவும் சாவகாசமாக நாம் சிலர் மீது நாம் குற்றச்சாட்டுகளை வைத்துவிட முடியும். இவர் மிகவும் சிறப்பாக செயல்படுவதில்லை, இவர் தொடர்ச்சியாக கூட்டங்களுக்கு வருவதில்லை, இவர் சொல்வதை எல்லாம் செய்வதில்லை என்பது போன்றெல்லாம் நாம் சொல்லிவிட முடியும். For example, what happened in my house, Jaden, when he comes back from school, the play school, and he will not put his slipper in the stand. And ஒரு எடுத்துக்காட்டுக்காக என்னுடைய வீட்டிலே என்னுடைய மகன் ஜேடனை பார்க்கும் பொழுது, அவர் விளையாட்டு பள்ளியிலிருந்து அவர் வந்த பின்பாக அவருடைய அந்த செருப்புகளை எடுத்து காலணிகளை எடுத்து அதனுடைய அந்த இடத்திலே வைப்பதற்கு முன் வருவதில்லை. But when I enter with slippers in the house, he will immediately say, Daddy, you should remove the chappal and come. ஆனால் நான் வீட்டிற்குள் நுழையும் பொழுதே அவர் சொல்லுவார், அப்பா நீங்கள் உங்களுடைய காலணிகளை எடுத்து அந்த இடத்துல நீங்கள் விட்டுவிடுங்கள் என்று சொல்லுவார். But when I saw him, he is not doing, I was complaining, why you are not removing, why you are not doing all those things. I constantly blaming him. இதை நான் பார்த்த பொழுது நான் அவரிடத்திலே நிறைய குற்றச்சாட்டுகளை சொல்லக்கூடியவனாக இருந்தேன். தொடர்ந்து அவரிடத்திலே ஏன் இது செய்வதில்லை, நீ ஏன் இப்படி நடந்து கொள்கிறாய் என்றெல்லாம் சொல்லிக் கொண்டிருந்தேன். Sometimes he'll try, but sometimes he'll just ask me to remove and do things. ஆக அவர் சில சமயத்தில் அவராகவே கலட்டி அந்த இடங்களில் வைத்து விடுவார். சில நேரத்தில் என்னை அவர் செய்யும்படியாக அதை கலட்டி வைக்கும்படியாக சொல்லுவார். I understand the training is not for him, it is for me, that I need to constantly be patient and train him. ஆக இதிலே நான் என்ன விளங்கிக் கொண்டேன், புரிந்து கொண்டேன் என்றால், அது இந்த பயிற்சியானது என் மகனுக்கான பயிற்சி அல்ல, இந்த பயிற்சி எனக்கான பயிற்சி. நான் தொடர்ச்சியாய் அவருக்கு உதவி செய்வது என்பது அவசியம். I can keep complaining for many days and many years. If I am not training him, he will not learn him. ஆக நான் பல ஆண்டுகளுக்காக பல மாதங்களாக நான் தொடர்ச்சியாய் குற்றச்சாட்டுகளை வேண்டுமானால் நான் சொல்லிக் கொண்டிருக்கலாம். ஆனால் நான் அவருக்கு உதவி செய்யவில்லை, அவருக்கு பயிற்றுவிக்கவில்லை என்றால் அவர் அதை கற்றுக்கொள்ளப் போவதே இல்லை. Blaming is easy actually. குற்றம் சுமத்துவது மிக எளிதான ஒன்று. Immediately I can say, this is not right, that is not right, you can do that like that, you should do like me, like that. Lot of things I can say. சில சமயங்களில் மிக எளிதாக சொல்லிவிட முடியும், நீங்கள் இது சரியில்லை, அது சரியில்லை, நீங்கள் நான் செய்வது போல நீங்கள் செய்வதில்லை என்றெல்லாம் சொல்லிவிடலாம். But patiently training, constantly praying and teaching and helping somebody, that takes hard work. ஆனால் மிக பொறுமையாக அவர்களுக்கு பயிற்சி கொடுப்பது, அவர்களோடு தொடர்ச்சியாய் ஜெபிப்பது, அவர்களுக்காக அவர்களை ஊக்குவிப்பது போன்ற பல்வேறு விதமான காரியங்கள் செய்வது என்பது மிக மிக கடினம். So we attended a leadership workshop few months ago. In that the guest speaker told this, it stuck in my mind. If you don't சில மாதங்களுக்கு முன்பு நாங்கள் தலைவர்களுக்கான ஒரு கருத்து பட்டறையிலே நாங்கள் பங்கு பெற்ற பொழுது அதை வழிநடத்தின ஒரு சகோதரன் இப்படியான ஒரு காரியத்தை சொன்னார். அது என் மனதில் பதிந்தது. And if you don't train someone, you don't blame that person. அவர் சொன்ன ஒரு குறிப்பிட்ட விடயம் என்னவென்றால், நீங்கள் ஒரு குறிப்பிட்ட நபரை நீங்கள் பயிற்றுவிக்கவில்லை என்றால் அந்த குறிப்பிட்ட நபர் மீது நீங்கள் குற்றம் சுமத்தாதீர்கள் என்று சொன்னார். So if you didn't teach, how you will learn and how you will practice? அவர் எப்படி நீங்கள் சரியாக போதிக்கவில்லை என்றால் அவர் எப்படி கற்றுக்கொள்வார், அவர் எப்படி பயிற்சி செய்வார்? And who are you training someone for God's work? ஆக இன்றைக்கு நீங்கள் யார் ஒருவரை தேவனுடைய செயலில் தேவனுடைய ஊழியத்திற்கு என்று நீங்கள் பயிற்றுவித்துக் கொண்டிருக்கிறீர்கள்? Also Paul challenged that most believers are too preoccupied with their own needs
to spend time working for Christ. ஆக பவுலானவர் தொடர்ச்சியாக அவர் சொல்லுகிற ஒரு விடயம் என்னவென்றால், அநேக மக்கள் தங்களுடைய சொந்த வேலைகளிலே அவர்களுடைய சொந்த நலன்களிலே அக்கறை உள்ளவர்களாக அவர்கள் ஏற்கனவே அதை செயல்படுகிறதுக்கு கருத்துள்ளவர்களாக இருக்கிறார்கள் என்று சொல்கிறார். And we need to see our schedule, how we are spending our time. Are we investing in somebody's life? Or are we just living our life? இன்றைக்கு நாம் நம்முடைய வாழ்க்கையை சற்று கவனித்து பார்ப்பது அவசியமாக இருக்கிறது. இன்றைக்கு நாம் ஒரு நாளினுடைய அந்த நேரங்களை நாம் எப்படியாக செலவழிக்கின்றோம்? நம்முடைய சொந்த நலனுக்காக, நம்முடைய வேலைகளுக்காக செலவழித்துக் கொண்டிருக்கிறோமா, அல்லது மற்றவருடைய விசுவாச வளர்ச்சிக்காக நாம் ஏதாகிலும் நேரத்தை முதலீடு செய்யக்கூடியவர்களாக இருந்து கொண்டிருக்கிறோமா? So sometimes we let our schedule, our concerns fill out our time, and so that we are not able to serve others. ஆக சில நேரங்களிலே நம்முடைய கவலைகள், நம்முடைய அக்கறைகளை எல்லாம் நம்முடைய நேரத்திற்காகவே நாம் அதிலே அதிகமாக கவனம் செலுத்துவதனாலே மற்றவர்கள் மீது நம்மால் அக்கறை செலுத்துவதற்கு இயலாமல் போய்விடுகிறது. It's all about me, my and myself. ஆக பார்க்கும் பொழுது அந்த நாளினுடைய ஒரு நாள் முழுவதும் பார்க்கும் பொழுது நான், எனது, என்னுடைய என்பதாகவே இருக்கின்றது. So think about your schedule or your life. Are you investing your life in somebody's help? Are you growing somebody? ஆக யோசித்து பாருங்கள், உங்களுடைய வாழ்க்கை இன்றைக்கு எப்படி போய் கொண்டிருக்கிறது என்று. ஒரு நாளினுடைய அந்த அதிகபட்ச நேரங்களிலே நீங்கள் இன்னொருவருடைய விசுவாச வளர்ச்சிக்கு நீங்கள் ஒத்தாசை செய்யக்கூடியவர்களாய், அதற்காக உங்கள் நேரத்தை முதலீடு செய்யக்கூடியவர்களாய் இருக்கிறீர்களா, அல்லது உங்களை மட்டுமே கருத்தாய் அதிலே மட்டும் நலன் உள்ளவர்களாக இருக்கிறீர்களா? If nobody spent time with you studying the Bible, you wouldn't have become disciple. யாருமே உங்களுக்காக நேரம் செலவிட்டு உங்களுக்கு வேதம் கற்றுக் கொடுக்காமல் இருந்திருந்தார்கள் என்றால் நீங்கள் இன்றைக்கு சீடராக இங்கு இருக்க மாட்டீர்கள். If no one spent time with you to help your marriage to be fixed in the difficult times, you will not be together now. ஆக யாராவது ஒருவர் கூட உங்களுடைய திருமணத்தில் இருக்கக்கூடிய முறிவின் பொழுது, சிக்கல்களின் பொழுது நேரத்தை செலவிட்டு அதை சரி செய்வதற்கு ஒத்தாசை செய்யாமல் இருந்திருந்தால் இன்றைக்கு நீங்கள் மகிழ்ச்சியாக திருமண வாழ்க்கை வாழ முடியாது. If nobody spent time with you in prayer or reading the scriptures or help you to come out of the difficult times, definitely we will not be faithful. ஆக யாராவது ஒருவர் கூட உங்களுக்காக உங்களுடைய ஜெப நேரத்திற்கு, உங்களுடைய வேதத்தை கற்றுக்கொள்வதை வாசிப்பதற்கு குறித்து, அல்லது உங்களுடைய மற்ற விசுவாச வாழ்க்கைக்கு ஒத்தாசை செய்வதற்கு நேரத்தை முதலீடு செய்யாமல் இருந்திருந்தார்கள் என்றால் நீங்கள் இப்பொழுது விசுவாசமாக இருக்க இயலாது. Ask this question to you: are you too occupied with your own needs to spend time working for Christ? இந்த கேள்வியை நீங்கள் கேட்டு பாருங்கள். நீங்கள் மிக அதிகமாக கிறிஸ்துவினுடைய ஊழியத்திற்காக செயல்படுவதை விட அதிகமாக நலன்களில் முதலீடு செய்தவர்களாக இருக்கிறீர்களா? Think about somebody that you can train, teach and help them to become disciple. யோசித்து பாருங்கள், நீங்கள் யார் உங்களுடைய நேரத்தில் அவருடைய சீடராய் வருவதற்கு, மாறுவதற்கு நீங்கள் நேரத்தை செலவிட்டுக் கொண்டிருக்கிறீர்கள், அவர்களுக்கு போதித்து கற்றுக் கொடுக்கிறீர்கள். If you know somebody who is a young Christian, think about them and invest your time to help them to become leader and help them to grow in their faith. ஆக நீங்கள் ஒரு இளம் கிறிஸ்தவராக நீங்கள் கவனித்து பாருங்கள், அவருடைய வாழ்வின் வளர்ச்சிக்கு, அந்த விசுவாச வளர்ச்சியிலே அவர் தொடர்ந்து வளர்ந்து ஒரு ஊழியக்காரனாய் பலப்படுவதற்கு நீங்கள் எவ்வளவு நேரம் முதலீடு செய்து அவருக்கு உதவி செய்கிறீர்கள் என்று. It will not happen if we are becoming more legalistic. It will happen only when we are more relational. ஆக நீங்கள் எப்பொழுது ஒரு கடமைக்காக செயல்படுகிறவராய் இருப்பீர்களோ அப்பொழுது இந்த காரியங்கள் எதுவுமே நடக்காது. மாறாக நீங்கள் ஒரு உறவு முறையை கட்ட வேண்டும் என்கிற நோக்கில் நீங்கள் செயல்படக்கூடியவராக இருப்பீர்களானால் இது போன்ற புதியவர்களை நீங்கள் வளர்த்து விட முடியும். And let's go to the next person. Let's read Philippians chapter 2 verse 25 to 30. பிலிப்பியர் புத்தகம் 2ஆம் அதிகாரம் 25 to 30 வரை உள்ள வசனங்கள். மேலும் என் சகோதரனும் உடன் வேலையாலும் உடன் சேவகனும் உங்கள் ஸ்தானாதிபதியும் என் குறைச்சலுக்கு உதவி செய்தவனுமான எப்பாப்ரோதீத்துவை உங்களிடத்தில் அனுப்ப வேண்டும் என்று எண்ணினேன். அவன் உங்கள் எல்லார் மேலும் வாஞ்சை உள்ளவனும் தான் வியாதிப்பட்டதை நீங்கள் கேள்விப்பட்டதினாலே மிகவும் வியாகுலப்படுகிறவனுமாயும் இருந்தான். அவன் வியாதிப்பட்டு மரணத்துக்கு சமீபமாய் இருந்தது மெய்தான். ஆகிலும் தேவன் அவனுக்கு இறங்கினார். அவனுக்கு இறங்கினதும் அல்லாமல் துக்கத்தின் மேல் துக்கம் எனக்கு உண்டாகாதபடி எனக்கும் இறங்கினார். ஆகையால் நீங்கள் அவனை மறுபடியும் கண்டு சந்தோஷப்படவும் என் துக்கம் குறையவும் அவனை அதிசீக்கிரமாய் அனுப்பினேன். ஆனபடியினாலே நீங்கள் கர்த்தருக்குள் மிகுந்த சந்தோஷத்தோடு அவனை ஏற்றுக்கொண்டு இப்படிப்பட்டவர்களை கனமாய் எண்ணுங்கள். ஏனெனில் நீங்கள் எனக்கு செய்ய வேண்டிய ஊழியத்திலே உங்கள் குறைவை நிறைவாக்கும்படிக்கு அவன் தன் பிராணனையும் எண்ணாமல் கிறிஸ்துவின் ஊழியத்தின் நிமித்தம் மரணத்திற்கு சமீபமாய் இருந்தான். ஆமென். Amen. So when we look at Epaphroditus, he is the person who delivered money from Philippians to Paul.
ஆக இங்கு நாம் பார்க்கும் பொழுது இந்த எப்பாப்ரோதீத்து எனக்கூடிய நபர்தான் பிலிப்பியர்கள் கொடுத்த அந்த பணத்தை பவுலுக்கு உதவி செய்யும்படியாக அந்த பணத்தை அவருக்கு கொண்டு சேர்த்தவர். And then Paul wrote a thank you letter to Epaphroditus and send the letter through him to Philippi. ஆக பவுல் அந்த பிலிப்பியர்கள் பட்டணத்தில் இருந்த சபையார் கொடுத்த அந்த பணத்தை பெற்றுக்கொண்ட பவுல் அவர்களுக்கு நன்றி கடிதம் எழுதி அதை எப்பாப்ரோதீத்து கையிலே கொடுத்து பிலிப்பு பட்டணத்திற்கு அனுப்பி வைக்கிறார். Also he may have been an elder in Philippi. அந்த எப்பாப்ரோதீத்து என்பவர் அந்த பிலிப்பு பட்டணத்தினுடைய ஒரு மூப்பராக இருந்தவர். And we can understand through the letter, while staying with Paul, he became ill. ஆக நாம் இந்த கடிதத்தின் மூலமாக கற்றுக்கொள்ளக்கூடிய புரிந்து கொள்ளக்கூடிய ஒரு விடயம் என்னவாக இருக்கிறது என்றால், இந்த எப்பாப்ரோதீத்து பவுலோடு கூட சென்று அவர் இருக்கக்கூடிய இடத்தில் தங்கி இருந்த பொழுது திடீரென்று நோய்வாய்ப்படுகிறார். And he was ill at the point that he was almost died. அது எவ்வளவு அந்த நோயானது கடுமையாக இருந்தது என்றால் அவர் மரிக்கக்கூடிய ஒரு தருவாயில் அவர் இருந்தார் என்று பார்க்கிறோம். And also after he got recovered, and after Epaphroditus recovered, he returned home. He is mentioned only in Philippians. ஆக பார்க்கும் பொழுது அந்த நோய்வாய்ப்பட்டு அவர் மரிக்கக்கூடிய தருவாயில் இருந்த பொழுதும் கூட தேவ கிருபையினாலே அவர் அந்த நோயிலிருந்து அவர் விடுபட்டு குணமடைந்தார். குணமடைந்தது மட்டுமல்லாமல் மீண்டும் அந்த பிலிப்பி பட்டணத்திற்கு அவர் வருகிறார். அவர் அந்த பிலிப்பி பட்டணத்தை சேர்ந்தவராக இருக்கிறார் என்பதை இதன் மூலம் அறிந்து கொள்கிறோம். இந்த இடத்தை தவிர வேறு எங்கும் அவரை பற்றி குறிப்பிடப்படவில்லை. When we read how Paul compliments Epaphroditus, he said, my brother. இங்கு பவுல் எப்பாப்ரோதீத்துவை குறித்து பாராட்டும் விதமாக அவர் குறிப்பிடும் பொழுது என்ன சொல்லுகிறார், என்ன சொற்களை பயன்படுத்துகிறார் என்றால், என்னுடைய உடன் சகோதரனும் என்று சொல்லுகிறார். And co-worker, fellow soldier. என்னுடைய சகோதரனும் உடன் வேலையாளும் உடன் சேவகனும் என்று குறிப்பிடுகிறார். And who is also your messenger. மேலும் உங்களுடைய ஸ்தானாதிபதியாக, அதாவது தூதுவனாக இருக்கிறார் என்று சொல்லுகிறார். And he was distressed because you heard he was ill. அவருக்கு மிக நோய்வாய்ப்பட்டிருந்தார் என்று நீங்கள் கேள்விப்பட்டதினாலே அவர் மிகவும் மனவேதனை அடைந்தார் என்று குறிப்பிடுகிறார். He was not discouraged because he was ill, because he was distressed because the people in Philippi heard that he was ill, so that they will be discouraged. ஆக இங்கு பார்க்கும் பொழுது எப்பாப்ரோதீத்து நோய்வாய்ப்பட்டதனாலே அவர் மனசோர்வடைந்து விடவில்லை, மாறாக அவர் நோய்வாய்ப்பட்டு விட்டாரே என்று பிலிப்பி பட்டணத்தார் தெரிந்து வேதனை அடைந்ததை குறித்து, ஐயோ அவர்களுக்கு தெரிந்து விட்டதை அவர்கள் வேதனை அடைந்தார்களே என்ற நோக்கில் இவர் வேதனை அடைந்தார் என்று குறிப்பிடுகிறார். And Paul is mentioning this word, honor people like him because he risked his life. இங்கு பவுல் குறிப்பிடும் பொழுது இப்படிப்பட்டவர்களை கனமாய் எண்ணுங்கள், ஏனென்றால் அவர் தங்களுடைய உயிரையும் துச்சமாக எண்ணினார் என்று குறிப்பிடுகிறார். And I want to honor few people. நான் இந்த நேரத்தில் கூட ஒரு சில மனிதர்களை நான் கனம் பண்ண, அதாவது மரியாதை செலுத்த விரும்புகிறேன். And last month it is going to be 24th year of Trichy Church was planted. கடந்த மாதமானது திருச்சி சபை நிர்மாணிக்கப்பட்டு 24 ஆண்டுகள் கடந்த 18ஆம் தேதியோடு நிறைவேறியது. And definitely the church always thankful and remembers the faith, sacrifice and the change they brought. நிச்சயமாக சபையானது இந்த அதற்காக உழைத்தவர்கள் மத்தியில் அந்த விசுவாசத்தோடும் அவர்களுக்கு நன்றி உணர்ச்சியோடும் அந்த மாற்றங்களை கொண்டு வந்ததற்காகவும் நாம் பாராட்டுகிறோம். And these are the mission team members. நாம் திரையில் பார்க்கக்கூடியவர்கள் தான் திருச்சி சபைக்கான சுவிசேஷ பணிக்குழு உறுப்பினர்களாக வந்தவர்கள். சகோதர பிரேம், சகோதரி பாரதி, சகோதரி Kamala sister is still here. நம்மத்தில் கமலா சகோதரியும் கூட இருக்கிறார். சகோதர ஜான்சன், சகோதரி மஞ்சு, சகோதர சுரேஷ், சகோதர வின்சன், அதன் பின்பாக அவர்களோடு இணைந்த சகோதர ஜோஷி மற்றும் சகோதரி மிரியம் அவர்களும். And then John Rex and family, they led the church few years. சில ஆண்டுகள் கழித்து சகோதரர் ஜான் ரெக்ஸ் மற்றும் மிரியம், சகோதரர் ரேச்சல். Actually this was prepared by Rajesh bro and Joseph bro, and they mentioned Andrew bro as Pari Vallal to this church. Okay. John Brito Jasmine also led the church. Oh, they were sorry about it. Sorry about it. Okay, John Brito and Jasmine, they led the church. 2002 இருந்து 2006 ஆறாம் ஆண்டு வரைக்குமாக சகோதரர் ஜான் பிரிட்டோ மற்றும் சகோதரி ஜாஸ்மின் அவர்களும் சபையை வழிநடத்தி இருந்தார்கள். And we need to honor people like them. இப்படிப்பட்ட கனத்திற்குரியவர்களான அந்த மனிதர்களை நாம் பாராட்ட வேண்டியது அவசியமாக இருக்கிறது. And not only them, along with people who got baptized in early days like 1999,
till 2002 and still many are faithful. ஆக பார்க்கும் பொழுது அவர்கள் மட்டுமல்லாமல் அந்த சபை நிர்மாணிக்கப்பட்ட துவக்கத்தில் இருந்து ஞானஸ்தானம் பெற்ற, அதாவது 1999 ஆகஸ்ட் 18 இருந்து ஞானஸ்தானம் பெற்றவர்கள், அது 2002 ஆண்டு வரைக்குமாக இருந்த அந்த முதல் 2-3 ஆண்டுகளிலே ஞானஸ்தானம் பெற்றவர்கள் இன்றும் அநேகர் விசுவாசத்தோடு கூட இருக்கிறார்கள். And they were faithful, and when we look at their lives, that was so inspiring, and they left a lot of things just to come here and start the church so that we can all be benefited. அவர்கள் விசுவாசத்தோடு கூட இருந்திருக்கிறார்கள். அவர்களுடைய விசுவாசத்தின் நிமித்தமாக அவர்கள் இங்கு திருச்சிக்கு வந்து அவர்கள் தங்களுடைய நேரத்தை செலவிட்டு அவர்கள் அநேகரை கிறிஸ்துவுக்குள் வழிநடத்தும்படியாக அவர்கள் முயற்சி எடுத்திருக்கிறார்கள். அதெல்லாம் மிகப்பெரிய விடயம். And let's read John chapter 12 verse 24 and 25. நாம் இந்த நேரத்திலும் கூட வாசிக்கலாம். யோவான் 12ஆம் அதிகாரம் 24 மற்றும் 25 வசனங்கள். மெய்யாகவே மெய்யாகவே நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், கோதுமை மணியானது நிலத்தில் விழுந்து சாகாவிட்டால் தனித்திருக்கும், செத்ததே ஆகில் மிகுந்த பலனை கொடுக்கும். தன் ஜீவனை சிநேகிக்கிறவன் அதை இழந்து போவான். இந்த உலகத்தில் தன் ஜீவனை வெறுக்கிறவனோ அவன் அதை நித்திய ஜீவ காலமாய் காத்துக்கொள்வான். ஆமென். Amen. Though this is the example of Jesus, and he gave up his life so that we can live. ஆக இந்த வசனங்களுக்கு முழு ஒரு உதாரணமாக, ஒரு எடுத்துக்காட்டாக வாழ்ந்தவர் இயேசு கிறிஸ்து. அவர் தன்னுடைய சொந்த உயிரை நமக்காக சிலுவையில் கொடுத்தது நிமித்தமே இன்றைக்கு நாம் பலனடைகிறவர்களாக இருக்கின்றோம். And because of his example, and when we can see lot of people because of his love and started loving each other, and they sacrificed a lot, and because of those sacrifices, and now we are disciples and we are faithful. ஆக இயேசு கிறிஸ்துவினுடைய அந்த ஒரு தியாகத்திற்கு பின்பாக அவரை அன்பு கூர்ந்த அநேகமாயிரமான சீஷர்கள் அவர்களுடைய விசுவாசத்தின் நிமித்தமாய், அன்பின் நிமித்தமாய் அவர்கள் பல தியாகங்களை அவர்கள் வாழ்க்கையில் செய்திருக்கிறார்கள். அப்படிப்பட்ட தியாகங்களுக்கு அடிப்படையில் தான் இன்றைக்கு நாம் பலனடைந்தவர்களாய் இன்று நாம் சீடர்களாக மாறி இருக்கிறோம். And I want to end with this question and this suggestion. ஆக இந்த ஒரு கேள்வியோடும் இந்த ஒரு ஆலோசனையோடும் கூட நான் இந்த செய்தியை முடிக்க விரும்புகிறேன். And are you investing your life in someone to grow as a Christian? நீங்கள் உங்களுடைய வாழ்வில் யாராவிலும் ஒருவர் கிறிஸ்தவராக மாறுவதற்கு, வளர்வதற்கு நீங்கள் முதலீடு செய்கிறீர்களா? And I want to encourage all of you, spend some time to learn and help others in this week. நான் உங்கள் எல்லோரையும் இந்த வாரத்தில் நான் உங்களை ஊக்கமூட்ட விரும்புகின்றேன். இந்த வாரத்தில் நேரம் எடுத்து யாராயிலும் ஒருவரோடு நீங்கள் நேரம் செலவிட்டு அவர்களிடத்தில் கற்றுக்கொள்வதற்கு அல்லது உதவி செய்வதற்கு முன் வாருங்கள். And if you don't know how to study the Bible with someone or teach others, and please make some time, learn and start teaching others. உங்களுக்கு ஒருவேளை இன்னொருவருக்கு வேதத்தை எப்படி கற்றுத்தருவது என்பது தெரியாமல் இருக்குமானால் நீங்கள் நேரம் எடுத்து அதை கற்றுத்தருவது எப்படி என்று கற்றுக்கொண்டு நீங்கள் மற்றவர்களுக்கு கற்றுக் கொடுக்க முன் வாருங்கள். Okay, thank you so much, brothers and sisters. This is what I wanted to share today. இந்த காரியத்தை தான் நான் உங்களிடத்தில் பகிர்ந்து கொள்ள விரும்பினேன். இந்த செய்தியை கேட்டதற்காக மிக்க நன்றி சகோதர சகோதரிகளே. முடிவு ஜெபத்தோடு நாம் நிறைவு செய்யலாம். ஜெபிப்போம். எங்கள் அளவுக்கு அதிகமாக நேசித்து வழிநடத்த அன்புள்ள பிதாவே, சாமி இந்த அற்புதமான ஓய்வு நாளுக்காக கொடான கூட சொசங்களுக்கு தப்புனே. இந்த நேரத்தும் கூட நீர் சகோதரர்களுக்கு